ஜெய் சத்குருநாதா. பாபாவை எப்படிங்க நான் சதா சர்வ காலமும் நினைக்கிறது, இன்ச்சு டு இன்ச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி பாபாவை நினைக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. வெரி வெரி சிம்பிள். நம்மளுடைய சுவாசத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். சுவாசம் மேல ஏறி இறங்குது, இந்த துவாரம் வழியா போகுது, இந்த துவாரம் வழியா வருது இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் ஆழமா நினைக்கணும்னு வைங்களேன். ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் இறங்குது இல்லையா. சோ இந்த மாதிரி சாய்நாதருடைய அந்த லீலா வினோதங்களையும் அவர் ஒவ்வொரு பக்தர்கள்ட்டையும் காட்டக்கூடிய அந்த அன்பையும் பரிவையும் பாசத்தையும் அந்த கருணையையும், இதே இந்த சுவாசம் எப்படி விடாம நமக்குள்ள வந்து 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 வெளியில போகுதோ, அதே போல ஒவ்வொரு க்ஷணமும் அவருடைய அனுபூதி பெற்ற லீலைகளை எல்லாவற்றையும் நம்ம நினைக்க 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 நினைக்கத்தான் அவர் சதா சர்வ காலமும் நினைக்க முடியும். இதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணுமா, அவருடைய நாமத்தை நல்லா மூழ்கி சொல்லணுமா, இது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒண்ணு வேணும். அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அதாவது அவருடைய பரம கிருபை இல்லாம, அவருடைய அடியார் பெருமக்களுடைய பரம அருள் இல்லாம நம்ம பாபாவை நினைக்கிறது, ஒவ்வொரு க்ஷணமும் நினைக்கிறதுன்றது முடியாது. ஆகையினால பாபா குருநாதர் கிட்ட எப்ப பிரார்த்தனை பண்ணாலும் லெவலேசம் கூட உன்னை மறக்கவே கூடாதப்பா. வாழ்க்கையில எனக்கு எந்த கதி ஏற்பட்டாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் நீ தந்த பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நான் உன்னையே கண்டு அருள் செய்யணும், உன்னையே கண்டு நான் மனம் உருகணும்னு பாபா கிட்ட என்னைக்கும் பக்தி பூர்வமா பேர்வபூர்வமா பிரார்த்தனை பண்ணணும். அதுபோல பாபாவோட அடியார்கள் எப்படிலாம் பக்தி பண்ணிருக்காங்கிறத பார்த்து கொண்டு அவர்களை நம்மளுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் வழியில நம்ம போனா அவர்களுக்கு எப்பேற்பட்ட கதி நேர்ந்ததோ, நற்கதி நேர்ந்தது இல்லையா, அதே போல நற்கதியும் நற்பண்புகளும் நல்ல விதமான அந்த குரு பக்த சகவாசம்னு சொல்லுவாங்க, அந்த சகவாசம்லாம் நமக்கு ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பிறந்ததான பயன் நமக்கு ஏற்படும். ஓம் சாய்ராம்.